சாபாக்கள் 50 சாபால நிக்க வச்ச மலை அதுதான். அந்த மலையில எல்லாம் நிக்க வச்சாங்க. போர்க்களம் இங்கதான் நடந்துச்சு. இங்க இருந்தா புறமுதல் விட்டு ஓடினாங்க காபிர்கள். காலிது வலிது அப்படியே சுத்தி வந்தாரு. வந்து கனிமட்ட பொருட்களை எடுத்துக்கிட்டு இருந்த பொழுது அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, திரும்ப அப்படியே எல்லாம் கலந்துட்டாங்க. கலந்து அதற்கு அம்சாரதியில் அவர்கள் செயலாக்கப்பட்டாங்க. முசைபின் உமைர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு வதந்தி பரவிச்சு ரசூலுல்லாஹ் முசைபின் உமர் ரசூலுல்லாஹ் போல இருப்பாங்க. அதனால முசைபின் உமர் கொல்லப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் ஷஹீத் ஆயிட்டாங்க என்று அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா போர் மும்பரமா ஆரம்பிச்சிச்சு. அதுல 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இறந்து போனாங்க. அதர்பின் நரவர் என்ற சாபி உஹதுடைய மலையை பார்த்தவனமா சொல்லிட்டு வந்தாரு. உஹதுல இருந்து எனக்கு சொர்க்கத்துடைய வாசம் வருது என்று சொல்லி உள்ளே போரிட்டு வந்தாரு. சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டாரு. அவருடைய விரலை பார்த்து அவங்களுடைய சகோதரி கண்டுகொண்டார். இந்த உஹதுல மட்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் விரல் கூட தெரியாத அளவுக்கு கொல்லப்பட்டாங்க. உஹதுல கொல்லப்பட்ட ஒவ்வொரு சஹாபாக்களையும் முகத்தை செதிச்சாங்க, முகத்தை செதைச்சாங்க, உடலை கீர்னாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. ஹிந்தா பார்த்துட்டு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் உடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹுடைய நெஞ்ச பிளந்து ஈரக்குலைய தூக்கி என கடிச்சு தூக்குனாங்க. அதே போல அவங்களுடைய சகோதரி சஃபியா ரலியல்லாஹு பார்க்கணும்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. உன்னால பார்க்க முடியாது, வேணாமான்னு சொன்னாங்க. இல்ல நான் பார்த்துதான் ஆகணும்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அனுமதி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சஃபியா ரலியல்லாஹு மனதிகரத்தோடு சொன்னாங்க, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு சாதாரணம் சொன்னாங்க. அதே போல பல்வேறு சஹாபாக்கள் இங்குத்தான் ஷஹீதானாங்க. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள். அதுல ஹம்சா ரலியல்லாஹுடைய அடக்க ஸ்தலமும் முசாயிபின் உமைருடைய அவங்கதான் வலதுபடைக்கு தலைவர் ஆகிறாங்க. அவங்களுடைய அடக்க ஸ்தலமும் இந்த இந்த கட்டக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா, இந்த கட்டக்குள்ள இருக்கு. மற்ற சஹாபாக்களுடைய கபர்கள் எல்லாம் அந்த இதுல ஒன்னாக போட்டு என்ன செஞ்சாங்க, அடக்கம் செஞ்சாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் உயிர் தியாகம் பண்ணிதான் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு இஸ்லாம் வந்திருக்கு. அவங்களுக்காக துவா செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம், சலாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்குத்தான் நம்ம இந்த வெயிலில இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். உருக்கமான முறையில அவங்களுக்கு சலாம் சொல்லிக்கணும். அடுத்ததாக இது ஃபுல்லா உஹது மலை, இது ஃபுல்லா உஹது மலை. இந்த போர்ல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு போறாங்க. சாது பின் அபி வக்காஸும், அதே போல தலஹா பின் அப்துல்லாவும் உபைதுல்லாவும், அதே போல சுபைர் அஃபாம், இது போன்ற 8 சஹாபாக்கள், 7 அன்சாரிகள், 2 முஹாஜிரீன்கள் அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் மேல அம்பையிறாங்க. அந்த அம்பை எல்லாம் சுபைர் பின் அஃபாம் மேல வாங்கிக்கிட்டாங்க. மேல வாங்கிட்டாங்க. தலஹா பின் உபைதுல்லா மேல சொன்னாங்க இந்த உஹதுடைய போர்க்களமே சுபைர் பின் அஃபாமும் தலஹா பின் உபைதுல்லா. ஏன்னா ரசூலுல்லாஹ் பாதுகாக்க அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. இங்க ஒரு மலை இருக்கு, அந்த 2 மணராக்க மேல ஒரு மலை தெரியும். அந்த குகையில தான் கொண்டு போய் ரசூலுல்லாஹ் பாதுகாத்து வச்சாங்க. இருந்தாலும் எதிரிகள் தாக்குறதுனால ஒரு அம்புடைய ஒரு கூர் பட்டு ரசூலுல்லாஹ்க்கு இந்த இடத்துல பட்டு பல்லு என்ன செஞ்சு ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அந்த போல ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்ட அந்த இழப்பும் இதெல்லாம் ஏற்பட்டது எதுக்குங்க, 2 காரணம். ஒன்று, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்துக்கு மாற்றம். ஒரு வார்த்தைக்கு இங்க நில்லுங்க, இறங்கக்கூடாதுன்னு நாங்க இறங்கி வந்ததை பார்த்த எதிரிகள் ஆள் இல்லைன்னு சொல்லி சுற்றி வரைச்சிட்டாங்க. 2வது, அந்த பொருளுடைய ஆசை லேசா எட்டி பட்டுச்சு, கனிமத்தை எடுக்க போனாங்க. இந்த அடிப்படையில தான் உஹதுடைய மலை, முழு மலை 7 கிலோமீட்டர் வரை உஹதுடைய மலை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உஹதுடைய மலையை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹதை நாம் நேசிக்கின்றோம், உஹது நம்மை நேசிக்கிறது. உஹதை நாம் நேசிக்கிறோம், உஹது நம்மை நேசிக்கிறது. அந்த அடிப்படையில நாமும் சொல்லிக் கொள்ளணும், ரசூலுல்லாஹ் உங்களை நேசித்ததால் நாங்களும் உங்களை நேசிக்கிறோம், நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளணும். அதே போல உஹதுடைய மலை மேல ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, அபூபக்கர் நாயகம் இருந்தாங்க, ஷஹீது ஷுஹதா என்று சொல்லக்கூடிய சாரி இது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மலை கொஞ்சம் குலுங்குச்சு. அப்ப சொன்னாங்க, உன் மீது ரசூல் இருக்கிற, சித்திக் இருக்கிறாரு, 2 ஷஹீதீன்கள் இருக்கிறாங்க. யாரு? 4 பேர் இருந்தாங்க. அமைதி, உஸ்குத்தாயிடு ஒரு ஆடு ஆடி அப்படியே மழை நினைச்சான். அப்போ 2 சஹாபாக்கள் ஷஹீதாகிறத முன்னமே ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட போர்க்களம் நடந்த இடம் தான் இந்த உஹதுடைய போர்க்களம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹம்ஸா அப்பதான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறாரு. கல்யாணம் ஆகி முதல் நைட்டு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போர்க்களத்துக்கு அறிவிப்பு செஞ்சா அப்படியே வந்துட்டாரு. வந்து போரிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாங்க. அவரை குளிப்பாட்டப்படுது. பொதுவா ஜனாசாவை
போர்ல அடிபட்டதை என்ன செய்ய மாட்டாங்க, குளிப்பாட்ட மாட்டாங்க, தண்ணி தொளிச்சு மூடிடுவாங்க. ஆனா அவருடைய கபரை, ஏன்னா அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க. மலக்குமார்கள், ரசூல்லா சொன்னாங்க, ஹன்சலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டி அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சுட்டுவதை நான் பாக்குறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஜும்ஹூர் ரதியல்லாஹு நல்லவங்க போருக்கு கலந்துக்கிட்டாங்க. ஜும்ஹூர் ரதியெல்லாம் 2 காலம் ஊனமானவங்க. அவரு போருக்கா தயாராகி வராங்க. பொண்டாட்டி கிண்டலா சொல்றாங்க, நல்லவங்க போனாலே அங்க ஒண்ணும் செய்ய முடியாது, உன்ன போல ஆளு போய் என்ன செய்ய போறாங்கன்னு கிண்டலா பேசும்பொழுதுதான் வாகனத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு சொன்னாங்க, எல்லாம் எந்த நேரத்துல என்ன இந்த பக்கம் திருப்பி அனுப்பினாங்க, என் குடும்பத்து பக்கம் திருப்பி வைக்கிறாங்க, என்ன ஒண்ணு ஷஹீதாக்கு, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் அனுப்பினா எனக்கு திருப்பி அனுப்ப வந்தாங்க. அவங்க துவா செஞ்சவங்க ஷஹீதானாங்க. அவங்களுடைய ஜனாதாவை தூக்கி ஒக்கைப்பட்டுச்சு ஜன்னத்துல் பத்தியில அடக்கணும். ஆனா ஒட்டகம் போகல, ஒட்டகம் இங்கேயே நின்றுச்சு. உடனே தூக்கி எல்லாத்தையுமே இங்கேதான் அடக்குனாங்க. அது போல முக்கியமான சஹாபாக்களும் இங்க அடக்கப்பட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். இது அங்கதான் எல்லா சஹாபாக்கள் அடங்கியிருக்காங்க. முதல்ல சலாம் சொல்லிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரல் கௌமில் முஃமினீன் வல் முஸ்லிமீன் யா அல்லாஹு ஆஹிகுன் நஸலல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா அன்தும் சலஃபுத்தும் நானு பில் அபர். அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யித ஷுஹதா ஹஸ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் يا مصعب بن عمير رضي الله عنه. السلام عليكم يا حذر بن نظر رضي الله عنه. السلام عليكم يا جمهور رضي الله عنه. السلام عليكم يا حنظلة رضي الله عنه. السلام عليكم يا شاعرة شهداء الصادقين. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك